வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டோம்ல, அவங்க மன்னிச்சுட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அப்படின்னு மனோஜ் கேட்க, கால்ல விழறதெல்லாம் வச்சு யாரையும் நம்ப முடியாதுப்பா. இப்ப பீச்ல போய் நிக்கிறோம். கடல் அலை வந்து கால்ல விழுது. அதுக்காக அது பின்னாடியே போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்படின்னு முத்து கேக்குறாரு. விடுடா, அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல்ல. போய் எல்லாரும் வேலைய பாருங்க. அப்படின்னு அண்ணாமலை எழுந்து போக, அப்பா அப்பா அதெல்லாம் இன்னும் முடியலப்பா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை திரும்பி நிக்கிறாரு. ஏங்க அவன் என்ன சொல்ல வர்றான்னு எனக்கு புரியுது. உங்க பணத்துல தான் மனோஜ் கடைய தொறந்திருக்கான்னு. இப்ப அந்த பணத்துல அவனுக்கு சேர வேண்டிய பங்கு வேணும்னு கேக்குறான். அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பா அம்மா சொன்னதுல பாதி உண்மை, பாதி உண்மை இல்ல. எனக்கும் அந்த பணமெல்லாம் வேணாம். டேய் ரவி உனக்கு வேணுமாடா? அப்படின்னு முத்து கேட்க, எனக்கு எதுவும் வேணான்டாங்கிறாரு ரவி. டேய் எதுக்கும் பலகுரல கேட்டுக்க. ஏன்னா நீ மட்டும் இத தனியா முடிவெடுக்க கூடாது. இப்ப நான் ஏன் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், மீனாவுக்கு பணத்து ஆசையெல்லாம் கிடையாது. சொல்லப்போனா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அப்பா கிட்ட போய் பேசுனதே இவ தான். ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. பலகுரல் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்னு முத்து சொல்ல, எங்களுக்கும் அந்த பணம் வேண்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. ஓகே, விஷயம் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. நம்ம நாட்டாம தீர்ப்ப தப்பா சொன்னதுனால இப்ப நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா முறைச்சிட்டு நிக்கிறாங்க. என்ன சொல்லி தொலைய போறானோன்னு மனோஜ் ரோகிணியும் பாத்துட்டு இருக்காங்க. டேய் நீ கடைய ஆரம்பிச்சது உன் மாமனார் வீட்டு சொத்துல இல்ல, நம்ம அப்பா வீட்டு சொத்து. அதாவது 35 வருஷமா அப்பா உழைச்சு சம்பாரிச்ச பணம். அதுலதான் நீ இப்ப அந்த கடைய ஆரம்பிச்சிருக்கிற. அதனால இப்ப என்ன பண்றோம்னா, உன் கடையோட டேய் ரவி, இந்த முதலாளிய மாத்துறதுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்கல்ல அப்படின்னு முத்து கேட்க, ஓனர்ஷிப் மாத்துறதான்னு ரவி கேக்குறாரு. அதான் ஓனர மாத்துறோங்கிறாரு முத்து. என்னது ஓனர மாத்துறியா? ஓ, நீ ஓனர் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் நான் ஏற்கனவே 2 காருக்கு ஓனரா இருக்கேன்டா. எனக்கு அது போதும். அப்பா பணத்துல தானே கடைய ஆரம்பிச்ச. அப்ப ஓனர் யாரு? அப்பா தானே அப்படின்னு முத்து கேட்க, எல்லாரும் மலைச்சு போய் பாக்குறாங்க. டேய் என்னடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா அதானே சரி அப்படின்னு முத்து கேக்குறாரு. அப்ப நான் யாருடா அப்படின்னு மனோஜ் கேட்க, நீ வந்து அந்த கடையில வேலை செய்யற ஒரு ஆள். என்ன வேலை குடுக்கலாம் உனக்கு? படிச்சிருக்கிற மேனேஜர் வேணா இருந்துட்டு போ. கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க. என்ன மீனா கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்னு கேக்குற முத்து, அதெல்லாம் சரியா தான் இருக்கும். மனோஜ் நீ கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கோ. என்னடா இவன் திருடன் கையிலேயே சாவிய குடுக்கறானேன்னு நினைக்காத. அப்பா அடிக்கடி வந்து உன்னை செக் பண்ணிக்குவாரு. 2 நாளைக்கு ஒரு தடவை நீ அவர்கிட்ட கணக்கு காட்டிடு. அந்த கடையில இனிமே நீ ஒரு சாதாரண வேலைக்காரன் தான் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் விஜயா ரோஹிணி எல்லாம் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அண்ணாமலை யோசனையா நின்று இருக்காரு. அந்த கடையோட முதலாளி நம்ம அப்பா தான். இதுதான் என் தீர்ப்புன்னு முத்து சொன்னவன மொத்த பல்லும் தெரியறபடி சிரிச்சிட்டு கைய கொட்டிட்டு இருக்காங்க மீனா. ரோகிணி அவங்கள முறைச்சிட்டு இருக்க, விஜயாவும் டென்ஷன் ஆகி முறைக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்க கை தட்டுறத நிறுத்துறாங்க. மனோஜ் ரோகிணி 2 பேரும் மீனாவை எரிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஏன் மீனா நிறுத்திட்ட? நல்லா தட்டு, மனசுல ஒண்ணு தோணிடுச்சுன்னா உடனே செஞ்சுடணும். எல்லாருக்கும் என் தீர்ப்பு ஓகே தானேன்னு முத்து கேட்க, அப்படிங்கிறாரு ரவி. ஸ்ருதி 2 பேரும் ஆக்சுவலி இது கரெக்ட் தான். அங்கிள் பணத்துல தான் ஷோரூமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அங்கிள் தானே ஓனரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அழுதி வீங்கி போன முகத்தோட ரோகிணி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயாவால ஒண்ணும் பேச முடியல. உதட்ட கடிச்சுக்கிட்டு அறுவை காட்டு இட்லி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜும் அவசரப்பட்டு எதுலயாவது மாட்டிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு கடைய அப்பா மேனேஜ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரவியும் சொல்ல, டேய் எதுக்குடா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாரு அண்ணாமலை. அப்பா இதுதான்ப்பா கரெக்டான தீர்ப்பு. நாளையில இருந்து நீதான்ப்பா ஓனரு. நான் சொன்ன தீர்ப்பெல்லாம் மாத்திக்க மாட்டேன். நான் சொன்ன தீர்ப்புக்கு ஓட்டு அதிகமா இருக்கு. அவ்வளவு ஏன் அம்மாவே சைலண்டா தான் இருக்கா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை விஜயாவை பாக்குறாரு. விஜயா ஏதாவது சொல்லுவாங்கன்ற எதிர்பார்ப்போட ரோஹிணி பாக்க, விஜயா வாயே திறக்கல. அப்ப அவங்களும் ஒண்ணும் சொல்லல. அப்பனா நீதான்ப்பா ஓனர் அந்த கடைக்கு அப்படின்னு முத்து மறுபடியும் சொல்லிட, ரோஹிணியும் மனோஜும் தவியா தவிக்கிறாங்க. ஆனா வெளியே காட்டிக்க முடியல. பெட்ல உட்கார்ந்துருக்க ரோஹிணி நெத்தியில கைய வச்சுட்டு குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உள்ளர வர்றாரு மனோஜ். கதவை லாக் பண்ணிட்டு ரோஹிணிக்கு வர அவங்க டக்குன்னு நகர்ந்து முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்றவரு, நான் கூட அம்மாவோட கோவம் போகவே போகாதுன்னு நினைச்சேன். அப்பாடா ஒரு வழியா அம்மா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, வெடுக்குன்னு திரும்பி முறைக்கிறாங்க ரோஹிணி. நீ இப்பதான் அம்மா கிட்ட கரெக்டா பேசியிருக்க. அன்னைக்கு மாதிரி இல்லாம கரெக்டா மரியாதையோட பேசியிருக்கன்னு மனோஜ் சொல்றாரு. போதும் நிறுத்து. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லன்னு ரோஹிணி கத்துன கத்துல படார்னு எந்திரிச்சு நிக்கிறாரு மனோஜ். ஏன் ஏன் இப்படி கோவப்படுற? நான் எதுவும் தப்பு பண்ணலையேன்னு மனோஜ் கேக்குறாரு. நானும் அதத்தான் சொல்றேன். நீ எதுவுமே பண்ணல. அவங்க என்னை திட்டினதுக்கு நீ எதுவுமே பேசல. என்ன அடிச்சப்ப நீ என்ன பண்ண? 2வது தடவை அடிக்கிறதுக்கு கை ஓங்குனாங்க. அப்ப நீ என்ன பண்ண?
அட்லீஸ்ட் அடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? நான் அடி வாங்குறத நின்னு ரசிச்சுக்கிட்டு இருந்தல்ல அப்படின்னு கோவமா கத்திட்டு முகத்தை கீழே குனிஞ்சுக்கிறாங்க ரோஹிணி. அப்படி இல்ல ரோஹிணி. அம்மாவோட கோவத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டாம்னு தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இப்ப நான் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க என்ன திட்டி தானே பேசினாங்க. அதுக்கும் வாய மூடிட்டு நின்னுட்டு இருக்க. அந்த முத்து உன் அப்பாவை ஷோரூம்க்கு ஓனர் ஆக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கும் நீ வாய மூடிக்கிட்டு மரம் மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணி கத்த. இல்ல ரோஹிணி, அம்மா திட்டும்போது நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. என்ன ஃபீல் பண்ண? என்ன கம்மியா திட்டுறாங்கன்னா எனக்கு நீ கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணவே இல்லல்ல. இது எல்லாமே நான் யாருக்காக பண்ணேன்? அத நீ யோசிச்சு பாத்தியான்னு ரோஹிணி கோவமாவே கேக்குறாங்க. இல்ல, நீ எனக்கு ரொம்ப குறைச்சு பேசிட்ட. நீ தான் என்னைய ஓனர் ஆக்குன அப்படின்லாம் சொன்ன. அதுல அம்மாவுக்குன்னு மனோஜ் இழுக்க, நான் ஒண்ணும் பொய் சொல்லலையே அப்படின்னு வெறுப்பா சொல்ற ரோஹிணி இறங்கி கீழே நின்னு, நான் தானே உன்னை ஓனர் ஆக்குனேன். உங்க அம்மா இதுவரைக்கும் உனக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்களா? உன்னை படிக்க வச்சது கூட உங்க அப்பா தான். உங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க? அதத்தானே நான் கேட்டேன். அப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல. ஜீவா கிட்ட இருந்து பணம் வாங்கி ஷோரூம் வைக்கிறதுக்கு நான் தானே உனக்கு ஐடியா குடுத்தேன். ஆனா உடனே போட்டு குடுத்துட்ட. அப்போ உனக்கு எம்பரேசிங்கா இல்ல. மனசும் கஷ்டமா இல்ல. ஆனா மனோஜ் எதுவுமே பண்ணாம இருந்தாரு. நான் அவரு நல்லதுக்காக, அவரு முன்னேற்றத்துக்காக இதெல்லாம் பண்ணுனேன்னு சொன்னபோது, அப்படியே உனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சோ? அந்த ஜீவா பணத்துல நான் எனக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டேனா? உனக்காக தானே எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா நீ உங்க அம்மா சொன்னதுக்காக என்கிட்ட பேசாம இருந்த. வீட்டுக்கு வராம ஷோரூம்லயே இருந்த. இப்ப கூட வந்து ஒரு சாரி கூட கேக்கல நீ அப்படின்னு ரோகிணி மூச்ச பிடிச்சு கத்திட்டு இருக்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறாரு மனோஜ். அதானே, நீ பண்ண எதுவுமே உனக்கு தப்பா தெரியாது. இங்க பாரு மனோஜ், நான் உன்னை ஷோரூமுக்கு ஓனர் ஆக்கி அழகு பார்த்தேன். 2 நாளா நீ என்கிட்ட பேச கூட இல்ல. ஓனர்ல இருந்து இறங்கி உன்னை அந்த ஷோரூம்ல வேலை செய்யறவனா முத்து மாத்திட்டான். அடுத்து உன்னை ஷோரூமை விட்டு விரட்டிடுவான். அந்த மீனாவ பாத்தியா, கை தட்டி சிரிக்கிறா. நான் இல்லனா உன் நிலைமை இதுதான். ஆனா நீயே என்ன விட்டு குடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷம்னு ரோகிணி சொல்ல. இல்ல ரோகிணி, அது வந்து அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கப்ப, பேசாம ஒழுங்கா போயிடு அப்படின்னு கைய அவரு முன்னாடி காட்டி கத்துறாங்க ரோகிணி. அவரும் பேசாம அந்த பக்கம் போயிடு. ச்சே அப்படின்னு கடுப்பாயி உட்கார்ந்துடுறாங்க. ஆடியில முத்து ஓடிட்டு இருக்க. நில்லு, ஓடாத சொல்றேன்ல, நில்லு நில்லு. உங்க அம்மா சொன்னதை நீ என்கிட்ட பேசுவியா? நில்லு. உங்க அம்மா சொல்லலன்னு என்கிட்ட பேசாம இருப்பியா அப்படின்னு மீனா குச்சி வச்சு தட்டிட்டு இருக்க. ரோகிணி ரோகிணி வேணா, வலிக்கும் அப்படின்னு சொல்ற முத்து அங்கங்க தாவி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நில்லு நில்லு அப்படின்னு அவர் நடுங்கிக்கிட்டே நிக்க. அம்மா சொல்லாம போனா என் கூட பேசாம இருப்பியா அப்படின்னு குச்ச வச்சு அடிக்கிற மாதிரி மீனா பாவலா பண்ண. ஐயோ அடிக்காத, வலிக்குது வலிக்குது, வேண்டாம் அப்படின்னு குரங்குட்டி மாதிரி இங்கேயும் அங்கேயும் குதிச்சிட்டு இருக்காரு முத்து. கடைக்கு போன் பண்ணி வான்னு சொன்னா, அம்மா சமாதானம் ஆயிட்டாங்களான்னு கேக்குற. இல்லன்னு சொன்னா காலையில வரேன்னு சொல்ற அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க. இல்ல இல்ல ரோஹிணி, அது தெரியாம சொல்லிட்டேங்கிறாரு முத்து. என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு மனோஜ், இதான் உனக்கு லாஸ்ட். இனிமே இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு குச்ச தட்டிக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க மீனா. மீனா துரத்தம். வேணாம் வேணாம் அப்படின்னு கத்திக்கிட்டே முத்து ஓடிட்டு இருக்காரு. இதான் லாஸ்ட், இனிமே பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு அவர் கத்திட்டு இருக்க. எங்க ஓடுற, நில்லு அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிற மீனா சிரி சிரின்னு சிரிக்க. என்ன சிரிக்கிற அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஏங்க போதுங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆக்டிங் பண்ண அந்த கேரக்டர்லயே இருக்கணும் மீனா. நீ இப்ப பார்லர் அம்மா அப்படிதான் பேசணுங்கிறாரு முத்து. ஐயோ என்னாலெல்லாம் முடியலங்க. தெரியாம ஏதாவது அடிபட்டுற போகுதுங்கிறாங்க மீனா. அதுல மீனா, இந்நேரம் அந்த ரூம்ல அவங்க 2 பேருக்கு இடையில இதான் நடந்துகிட்டு இருக்கும். பார்லர் அம்மாவுக்கு அந்த ஓடுகாலிய பத்தி இப்ப புரிஞ்சிருக்கும். ஏன்னா அம்மா சொல்லாம அவன் வீட்டுக்கே வரலல்ல. இப்ப உலர இருக்க ரியாக்ஷன் இதுதான். அவனை இந்நேரம் போட்டு வெளுத்து வாங்கியிருக்கோங்கிறாரு முத்து. ஆ அடிக்கலாமா செய்வாங்க அப்படின்னு மீனா கேட்க. அதெல்லாம் போட்டு நல்லா கும்மி இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல. என்னவோ போங்கங்கிறாங்க மீனா. சரி வா அப்படி உட்கார்ந்து பேசலான்னு மீனாவை கூட்டிட்டு வந்து உட்கார்றாரு முத்து மொட்டை மாடியில. ஆமா, அப்பா தான் கடையை பாத்துக்கணும், அவர் தான் கல்லால உட்காரணும்னு சொன்னப்போ ஆளா நீ கைய தட்டிட்ட. அம்மாவே உன்னை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லு. என்னங்க, அது நான் என்ன அறியாமலேயே பண்ணிட்டேங்க. எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. ஆனா அத்தை பார்த்த உடனே நான் அமைதியாயிட்டேங்கிறாங்க மீனா. ஆ பார்த்தேன் பார்த்தேன். ஆனா அப்பாவ அப்படி ஒரு முதலாளிய பார்க்கறது உனக்கும் சந்தோஷமா தானே இருக்குது அப்படின்னு முத்து கேட்க. பின்ன இருக்காதாங்க, அவரோட உழைப்புல வந்த பணம்ல அது. நீங்க சரியா தாங்க சொல்லியிருக்கீங்க. அன்னைக்கே சொன்னேன் நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கணும்னு. சூப்பரா தீர்ப்பு சொன்னீங்க அப்படின்னு மீனா பாராட்ட. தீர்ப்பு எழுதுறதுக்கு ஜட்ஜுக்கு தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. வக்கீல் ஆனாதான் ஜட்ஜ் ஆக முடியும் அப்படின்னு மீனா சொல்ல. அப்படிலாம் இருக்கா அப்படின்னு முத்து கேட்க. நீங்க சரியான தீர்ப்பு சொல்லி மாமாவை கடைக்கு ஓனர் ஆக்கிட்டீங்க அப்படின்னு மீனா சிரிச்சுக்கிட்டே சொல்ல. அதுதானே நியாயம். நல்ல மனுஷங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த ஃப்ராடுங்க ரெண்டும் இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கு. ஆனா பாரு விதி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த ஜீவா பொண்ணு கரெக்டா ஏன் கார்ல கஸ்டமரா வருது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு முத்து ஜாலியா கேட்க. என்ன தெரியுது அப்படின்னு மீனாவும்
கேக்குறாங்க. உண்மைங்கிறது சூரியன் மாதிரி. நைட் ஆனா கண்ணுக்கு தெரியாம போலாம். ஆனா விடிஞ்சா சும்மா பிரைட்டா எரியும். அதே மாதிரி தான் உண்மையும். நேரம் வரும்போது வெயிட்டா வந்து இறங்குங்கிறாரு முத்து. ஆ ஆமாங்க. மாமா கஷ்டப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம் அது. அவருக்கு தான் அது சேரணுங்கிறாங்க மீனாவும். நேர்மை ஒண்ணு இருந்தா போதுங்க. அதுவே நமக்கு துணையா இருக்கும். அப்படின்னு மீனா சொல்ல, அந்த ஓடுகாலிக்கு இவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது மீனா. எல்லாம் இந்த பார்லர் அம்மா குடுத்த ஐடியாவா தான் இருக்கும். அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க சொன்னா உங்க அண்ணனுக்கு எங்க போச்சு அறிவு? அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அவனுக்கு எங்க அறிவு இருந்திருக்குது? பணம் வந்தத மறைச்சவங்க இன்னும் என்னதெல்லாம் மறைச்சிருக்காங்கன்னு தெரியல. சொல்ல முடியாது. பார்லர் அம்மா ஓடுகாலிக்கே தெரியாம ஏதாவது ரகசியம் வச்சிருக்கும். அப்படின்னு முத்து சொல்லிட்டு அந்த ரோல உருட்டிட்டு இருக்க, ஏங்க புருஷன்கிட்ட எதுக்குங்க ரகசியத்த வச்சிருக்கணும்னு மீனா கேக்குறாங்க. அப்படிலாம் நினைக்காத. அது கேடி, தில்லாலங்கடி. நான் கூட அது இந்த அளவுக்கெல்லாம் வேலை பார்க்கும்னு நினைக்கல. கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயத்த அது மறைச்சு வச்சிருக்கும். ஒவ்வொன்னா வெளியில வரத்தான் போகுது பாரு. அப்படின்னு முத்து சொல்ல, எப்படின்னு கேக்குறாங்க மீனா. ஒரு தடவை ஒருத்தங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா, அந்த பயமே அவன் செஞ்ச எல்லா தப்பையும் வெளிய கொண்டு வந்துரும். அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு மீனா சொல்றாங்க. என் அம்மா கிட்ட இருந்து பார்லர் அம்மாவுக்கு இன்னும் பல அடிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். அப்படிங்கிற முத்து கையில வச்சிருக்க குச்சி அவர் மேலேயே அவர் டொப் டொப்னு அடிச்சுக்கிறாரு. இத பார்த்துட்டு கலகலன்னு சிரிக்கிற மீனா, ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க. ரூம்குள்ள ரோகிணி பெட்ல உட்கார்ந்து முறைச்சிட்டு இருக்க, மனோஜ் டெலிவரி வார்டுல நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. விஜயா மனோஜோட ரூம்குள்ள வர, வாங்க ஆண்டின்னு சொல்லிட்டு கையில இருந்த லேப்டாப்ப கீழே வைக்கிறாங்க ரோஹிணி. கட்டிலோட ஒரு எட்ஜ்ல உட்கார்ற விஜயா, நீ ஏன்டா நிக்கிற, உட்காரு அப்படின்னு சொல்ல, மனோஜ் படக்குன்னு வந்து உட்கார்ந்துக்கிறாரு அவங்களுக்கு ஆப்போசிட்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். விஜயா சொல்ல, சொல்லுங்கம்மாங்கிறாரு மனோஜ் பவ்யமா. ரோகிணி திருன்னு முழிச்சிட்டு இருக்க, வீட்ல நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, லேப்டாப்ப மூடி வச்சுட்டு நிமிர்ந்து உட்கார்றாங்க ரோஹிணி. 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட பொய் சொல்லி இருக்கீங்க. வீட்ல சொல்லலன்னா கூட பரவாயில்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை ஜீவா தான் பணம் கொடுத்தான்னு சொல்லிருக்கலாம்ல. நான் அதை வெளியே தெரியாம பாத்திருப்பேனே. உங்க 2 பேரையும் இப்படி அவமானப்பட விட்டுருக்க மாட்டேன். ஆனா எங்கிட்டயே நீ மறைச்ச பாரு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோஹிணிய பாக்க அடிப்பட்ட பார்வையோட, சாரி ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. சரியான நேரம் வரும்போது சொல்லணும்னு தான் இருந்தேன் அப்படின்னு ரோஹிணி மெதுவா சொல்ல, சின்ன பிரச்சனையா இருந்தா கூட அதை ஊதி பெருசாக்குறதுக்கு இந்த வீட்ல சில பேர் இருக்காங்கன்னு தெரியும்ல. சரி, போனது போகட்டும். முத்து சொன்னதை கேட்டீங்கல்ல. மனோஜ் அப்பாவ ஓனரா ஷோரூம்ல உட்கார வைக்க போறேன்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அத அவர் விரும்பலன்னா கூட முத்து விட மாட்டான். நாளைக்கு என்ன அமர்க்களம் பண்ண போறானோ தெரியல அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாமா அவன் அப்படின்னு கொஞ்சம் கிட்ட வந்து ரகசியம் மாதிரி மனோஜ் சொல்ல, முறைக்கிறாங்க விஜயா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த 27 லட்சம் ரூபாய் பணம் தான். அதை தூக்கி அவன் மூஞ்சில விட்டு எறியணும். இப்ப அந்த பணத்தை கொடுக்கணும்னா அது நடக்காத காரியம்தான். ஆனா ரோஹிணி, நீ நினைச்சாதான் முடியும் அப்படின்னு பால விஜயா ரோஹிணி பக்கமா திருப்ப, ரோகிணியோட மூச்சே நின்னு போயிடுது. ஆன்ட்டி, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, உன் மாமா கிட்ட சொல்லி உன் அப்பா கிட்ட போய் பேச சொல்லு. இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லு. அதை எப்படியாவது வாங்கி கொடுத்துடு. அப்பதான் உங்களுக்கும் மரியாதை இருக்கும். உங்களுக்காக பேசுற எனக்கும் மரியாதை இருக்கும். உங்க மரியாதையை நீங்க தான் காப்பாத்திக்கணும். ஏன் மரியாதையும் காப்பாத்துற கடமை உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு முடிவா சொல்லிட்டு விஜயா எழுந்திருச்சிடுறாங்க. ஆன்ட்டி, எங்க அப்பா ஜெயில்ல இருக்கிறப்ப அப்படின்னு ரோகிணி கேட்க, ஆ அவரோட சொத்தெல்லாம் வெளியே தானே இருக்கு. எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி 27 லட்சம் ரூபாய் அனுப்ப சொல்லு. நான் பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காத. அந்த பணம் வர்ற வரைக்கும் தினம் தினம் நீங்க அவமானப்படுவீங்க. நானும் சேர்ந்துதான். அப்படி இல்லன்னா அந்த பூக்கட்டுறவளோட கை ஓங்கிடும். நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. இத்தனை வருஷம் இதையெல்லாம் கட்டி காப்பாத்தி இருக்கேன். மனோஜோட மரியாதை, என்னோட மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு ரோகிணி. அத காப்பாத்துன்னு சொல்லிட்டு விஜயா விறுவிறுன்னு வெளியே போயிடுறாங்க. ரோகிணியோட பொசிஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அப்படியே ஓர கண்ணால மனோஜ பாக்குறாங்க. அவரும் எழுந்து வெளியே போயிட அப்படியே தவிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க ரோஹிணி. மறுநாள் பொழுது விடியுது. வீட்ல இருந்து முத்து போன் பண்றாரு. செல்வம் எடுத்து ஹலோங்கிறாரு. டேய் எங்கடா இருக்கன்னு முத்து கேக்க, கார் ஷெட்ல தான்டா இருக்கேன்னு செல்வம் சொல்றாரு. சவாரி ஏதாவது வந்திருக்கான்னு முத்து கேக்குறாரு. இன்னும் எதுவும் வரலடா அப்படின்னு சலிப்பா செல்வம் சொல்ல, சரி அப்ப ஒண்ணு பண்ணு, அப்ப உடனே 2 மாலை நல்லா ஃப்ரெஷ்ஷா பெருசா இருக்க மாதிரி 2 மாலை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு முத்து சொல்றாரு. மாலையா எதுக்கு அப்படின்னு செல்வம் கேக்க, டேய் இன்னைக்கு பதவி ஏற்பு விழா இருக்குடா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் ஏதாவது கட்சியில கிச்சில சேர்ந்துட்டியா என்னன்னு ஆர்வமா கேக்குறாரு செல்வம். டேய் அதெல்லாம் இல்லடா, என் அப்பா இன்னைக்கு முதலாளியா பதவி ஏற்க போறாரு அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்பாவா அப்படின்னு ஆச்சரியமா செல்வம் கேக்க, ஆமாண்டா, விஜயா கேட்ஜெட்ஸ் அண்ட் ஷோரூம் இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா உங்க அண்ணன் மனோஜோட இதுங்கிறாரு செல்வம். அது நேத்து வரைக்கும், இன்னையில இருந்து அதுக்கு என் அப்பா தான் ஓனர் அப்படின்னு முத்து சிரிச்சுட்டே சொல்ல, டேய் என்னடா சொல்ற அப்படின்னு செல்வம் கேக்குறாரு. டேய் அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா, நான் அப்புறமா சொல்றேன், நீ மாலையை வாங்கிட்டு வந்துருங்கிறாரு முத்து.
"ஏய் உன் வீட்லயே பூக்கடை வச்சுட்டு என்னைய மாலை வாங்கிட்டு வர சொல்றேன்னு" செல்வம் கேட்க, "டேய் சொல்றத செய்டா. மாலைய வாங்கிட்டு நீ நேரா ஷோரூமுக்கு வந்துரு. நீயும் வந்து கலந்துக்க என்ன?" அப்படின்னு முத்து கேட்க, "நானுமா? அங்கயான்னு?" செல்வம் கேட்கிறாரு. "ஆமாண்டா. இந்த ஓடுகாலி கடையா இருந்தா தானே உன்னைய கூப்பிட மாட்டான். இப்ப அதுக்கு என் அப்பா தான் முதலாளி. நீ தாராளமா வரலாம். கிளம்பி வந்துரு. அந்த மாலைய மறந்துறாத. அப்புறம் இந்த டீ, காஃபி எல்லாம் ஒரு 10, 15 பேருக்கு ஆகுற மாரி சொல்லிடு. எல்லாத்தையும் நீ தான்டா பாத்துக்கணும். வந்துரு." அப்படின்னு சொல்ற முத்து போன வச்சிடுறாரு. அதுவரையிலும் அங்க வந்து நின்னு கேட்டுட்டு இருக்க அண்ணாமலை, "என்னடா மாலை, சாப்பாடு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற?" அப்படின்னு கேட்க, "அப்பா நீ என்னப்பா இன்னும் ட்ரெஸ் மாத்தாம இருக்கிறேன்னு?" கேக்குறாரு முத்து. "சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பா. போப்பா நல்லா புது சட்டையா போட்டுட்டு வா. இன்னைக்கு உனக்கு பதவியேற்பு விழா." அப்படின்னு முத்து பரபரப்பா சொல்லிட்டு இருக்க. "எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நீ?" அப்படின்னு கொஞ்சம் சொல்லுன்னு கேக்குறாரு அண்ணாமலை. "அப்பா நீதான்ப்பா இனிமே அந்த கடைக்கு ஓனரு. நீ சம்பாதிச்ச பணத்துல வாங்கின கடை தானேப்பா அது." அப்படின்னு முத்து சொல்றாரு. "விடுடா, அவன் புத்தி கெட்டு இப்படி பண்ணி தொலைச்சிட்டான். அது மட்டும் இல்லாம பணத்தை நிறைய ஏமாந்துட்டான். இப்ப ஏதாவது பண்ணோம்னா ரொம்ப விரக்தி ஆயிடுவான்டா." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அங்க வந்து மீனாவும் விஜயாவும் இத பாத்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "அப்பா எப்பவாவது யாராவது அவனை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஜீவா மாதிரி. இல்ல இவனா தேடி போய் ஏமாந்துடுறான் அந்த கதிர்கிட்ட மாதிரி." அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்க. மீனா விஜயாவும் பாக்குறாங்க. விஜயா கொஞ்சம் இறுக்கமா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இந்த கடையும் கையில இருந்து போயிடும். அதாவது இருக்க வேண்டிய ஆள்கிட்ட இருந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, "அதெல்லாம் வேண்டான்னா விடேன்டா." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "அப்பா நீயே பாக்குறீல்ல, ஒண்ணு காசை ஏமாந்துடுறான், இல்ல சூனியம் கெட்ட நேரம் அது இதுன்னு சொல்லி பரிகாரம் பண்ணிட்டு அலையறான். அந்த தலைமை பொறுப்பெல்லாம் சரியா பண்ற இது அவனுக்கு இன்னும் வரலப்பா. நீதான் சரியா கணக்கு வழக்கெல்லாம் பாத்துப்ப, இல்லன்னா எல்லாத்தையும் மொத்தமா விட்டுட்டு தான் நிப்பான்." அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அதுவரையிலும் அமைதியா இருக்கிற விஜயா, "ஏங்க இப்ப எதுக்குங்க இவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான்? மனோஜே பாவம் பணம் போயிடுச்சேன்னு கவலையில இருக்கான். இவனுக்கு அவனை வெறுப்பேத்தி சந்தோஷப்படணும் அவ்வளவுதானே?" அப்படின்னு கேட்க, உடனே மீனா, "அத்தை அவருக்கு அப்படியெல்லாம் யார் மனசையும் கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுத்த தெரியாது. அவரோட அண்ணனோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காரு." அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. "ஆமா நீங்க அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க போறீங்க. அது எனக்கு தெரியாது பாரு." அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா அந்த மனோஜுக்கு தான் முதலாளிங்கிற எண்ணம் தலை மேல ஏறி உட்கார்ந்துருக்கு. அதனால அவனுக்கு கண்ணு மண்ணு தெரியலப்பா. இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பண்றான். திரும்பவும் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லி பணத்தை விட்டுட்டா யாருக்கு நஷ்டம்?" அப்படிங்கிற முத்து விஜயாவை பார்த்தா விஜயா யோசனையா நின்னுட்டு இருக்காங்க. இதுவே அவன நல்லா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருந்தா எந்த செலவா இருந்தாலும் யோசிச்சு தானே பண்ணுவான். அதனாலதான் நான் சொல்றேன் அப்படிங்கிற முத்து மறுபடியும் அம்மாவை தான் பாக்குறாரு. விஜயா யோசிச்சுட்டு இருக்க. மீனாவும் இறுக்கமா அவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. "நீ சீக்கிரம் கிளம்புப்பா, அம்மாவையும் கிளம்ப சொல்லுப்பா." அப்படின்னு முத்து சொல்ல, "நான்லாம் எங்கேயும் வரலங்கிறாங்க விஜயா. "அப்பா நீ பதவியா இருக்கிறத பாக்குறதுக்கு அம்மாவுக்கு பிடிக்கலப்பா." அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா மனோஜ் முன்ன பின்ன யோசிக்காம எங்கேயாவது போய் ஏமாந்துடுறான். அப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அவனுக்கே தோண மாட்டேங்குது. நம்ம முத்து சொல்றத கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ரெடி ஆகுறேன், நீயும் ரெடி ஆகு." அப்படிங்கிற அண்ணாமலை திரும்பி ரூம நோக்கி நடக்க, அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டிட்டு விஜயாவும் பின்னாடியே போறாங்க. சீக்கிரம் போய் கிளம்புங்க." அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. "ஏங்க உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமான்னு?" மீனா கேக்குறாங்க. "இப்ப அதுக்கெல்லாம் எங்க மீனா நேரம்? அப்பா பதவி ஏற்கறத பாக்க போக வேண்டாமா? நீ சீக்கிரமா போய் கிளம்பு போ." அப்படின்னு முத்து சொல்றாரு. "நான் கிளம்பி தாங்க இருக்கேன்." அப்படின்னு மீனா சொல்ல, "ஓஹோ நீ எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்க? வீட்ல இருந்தாலும் வெளியில போனாலும் நான் ஒரு முனகிட்டு இருக்க. என்னதுன்னு?" கேக்குறாங்க மீனா. "இல்ல இல்ல நீ எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கன்னு சொன்னேன். அப்புறம் நம்ம ரவிக்கும் பலகுரலுக்கும் ஃபோன் போட்டு கடைக்கு வர சொல்லு போ." அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க." அப்படிங்கிற மீனா அங்கிருந்து போயிடுறாங்க. "அப்பா சீக்கிரம் கிளம்பி வந்துருப்பா." அப்படின்னு ஒரே பரபரப்பா நின்னுட்டு இருக்காரு முத்து. மனோஜ் ஷோரூம்ல உட்கார்ந்துருக்க. "மனோஜ்" அப்படின்னு கூப்பிட்டுட்டே ரோஹிணி வர்றாங்க. வா ரோஹிணி, இன்னைக்கு வர வேண்டிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரல. பழைய ஸ்டாக் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. "ஏய் இங்க இருந்த போட்டோவை காணோம்?" அப்படின்னு ரோஹிணி கேட்க, "எது அந்த திருஷ்டி போட்டோவா? அது மாட்டினா நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் மாட்டினேன். நம்ம கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் போயிடுச்சே. அதான் அந்த போட்டோவால ஒண்ணும் நடக்கல. அத எடுக்க சொல்லிட்டேன். ஒருவேளை அந்த போட்டோ மாட்டிதான் இப்படி ஆயிடுச்சோ என்னமோ." அப்படின்னு மனோஜ் யோசனையோட சொல்ல, "சரி அதையே நினைச்சிட்டு இருக்காத மனோஜ். நம்ம விட்ட பணத்தை சீக்கிரமா சம்பாதிக்கணும்." அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. "இப்ப ஃபெஸ்டிவல் டைமு, சேல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நம்புறேன்." அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ரவியும் ஸ்ருதியும் வேகமா வர்றாங்க. "வாங்க ஸ்ருதி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது பொருள் வாங்கணுமான்னு?" ரோஹிணி கேக்குறாங்க. "இல்ல அண்ணி, முத்து தான் எங்கள வர சொன்னான்னு மீனா அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க." அப்படின்னு ரவி சொல்ல, "எதுக்குன்னு?" மனோஜ் கேக்குறாரு. "தெரியல, உடனே வாங்கன்னு மீனா கால் பண்ணாங்க." அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மனோஜ் யோசிக்கிறாரு. ரோஹிணி சைஸா அவரை பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவுல ஒரு வயசான தம்பதிங்க மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி அர்ச்சனை தட்டோட பொன்னியம்மன் கோவில் ஐயர் நிக்கிறாரு. அவங்களோட சைடுல முத்துவும் மீனாவும் நின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் தட்டுல காசை போட்டுட்டு கும்பிட்டுக்கிறாரு. "ஏங்க அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? விருந்து வச்ச மாதிரி ஆச்சு. அதோட அவங்க மலேசியால இருந்து வந்திருக்கதா தானே சொன்னாங்க. அப்ப ரோஹிணி அப்பாவை பத்தி நம்ம விசாரிக்கலாம்ல?"
அப்படின்னு மீனா கேட்க, ஓ இது நல்ல ஐடியாவா இருக்க மாட்டிருக்கேன்னு முத்து மீனாவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன கச்சேரிக்கு ஆரம்பமாகறாங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.